Daily. Taste the Daily. 10 வண்டி 10 வண்டிக்கு 400 கரும்புக்கு ஒரு வண்டி கரும்பு ஃப்ரீ. 400 கரும்பு ஃப்ரீயாக கொடுப்போம். 30 கிலோ அப்படியே வந்துருமா? அப்படியெல்லாம் வரவே வராது. எங்களுக்கு 25 ரூபா வந்துட்டா போதுங்க. 10 ரூபா ஏற்றிட்டுங்க. 2 வண்டி காசு போடுறாருன்னு வைங்க, குடிங்க நான் ஏற்றி விட்றோம். அது என்ன அமௌண்ட் வருதா அந்த அமௌண்ட் காசு வந்து அவருக்கு கொடுத்துடணும். அவருக்கு எலிசாருக்கு கொடுத்துடணும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தங்கள் நிலத்தில் விளைந்த கரும்புகளை அரசு உரிய விலைக்கு கொள்முதல் செய்யும் என்று காத்திருக்கும் தங்களுக்கு ஆண்டுதோறும் நஷ்டமே மிஞ்சுவதாக விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள சமய சங்கிலி பகுதியில் விவசாயிகள் தங்களது விளைநிலத்தில் பன்னீர் கரும்பு பயிரிட்டுள்ளனர். ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகைக்கு நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் கரும்புகள் சமய சங்கிலி பகுதியில் உள்ள விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படுகிறது. அவ்வாறு கொள்முதல் செய்வதற்கு 10% கரும்புகளை இலவசமாக தர வேண்டும் என விவசாயிகளுக்கு அதிகாரிகள் சில கட்டுப்பாடுகளை விதிக்கின்றனர். அதாவது 4000 கரும்புகளை கொள்முதல் செய்தால் அதற்கு 400 கரும்புகளை இலவசமாக தர வேண்டும் என திருச்செங்கோடு கூட்டுறவுத்துறை சார் பதிவாளர் எழில் என்பவர் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் 10 லாரி கரும்புகளுக்கு 2 லாரி கரும்புகளை லஞ்சமாக கொடுக்க வேண்டுமாம். 10 வண்டி 10 வண்டிக்கு 400 கரும்புக்கு ஒரு வண்டி கரும்பு ஃப்ரீ. 400 கரும்பு ஃப்ரீயாக கொடுப்போம். 500 கூட 2 வண்டி கூட எடுக்கிறதுக்கு எடுத்தார். 2 வண்டினா 800 கரும்பு. 10 வண்டிக்கு 800 கரும்பு கூட எடுத்தார். ஃப்ரீயா அதெல்லாம் போட்டு என்ன பண்ணாங்க சொல்லக்கூடாது. போட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? நம்ம பேர்லயே போட்டு அந்த 2 வண்டி காசு அவருக்கு கொடுக்கணும். கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி விளைவித்த கரும்புகளை அறுவடை செய்யாமல் அப்படியே விட மனமில்லாமல் வேறு வழியின்றி லஞ்சம் கொடுத்து விவசாயிகள் அறுவடை செய்கின்றனர். அறுவடை செய்த பின்னர் 15 நாள் கழித்து நேரடியாக விவசாயிகளின் அக்கவுண்டிற்கே பணம் வரும் நிலையில் அதிகாரிகள் லஞ்சமாக கேட்கும் கரும்புக்கான தொகையை முன்கூட்டியே கொடுத்தால்தான் அவர்களது தோட்டத்தில் இருந்தே கரும்புகள் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். 2 வண்டி காசு போடுறாருன்னு வைங்க, குடிங்க நான் ஏற்றி விட்றோம். அது என்ன அமௌண்ட் வருதா அந்த அமௌண்ட் காசு வந்து அவருக்கு கொடுத்துடணும். அவருக்கு எலிசாருக்கு கொடுத்துடணும். நம்ம போய் நம்ம கையில் நம்ம வர்றதுக்கு பணம் வர்றதுக்கு 5 நாள் ஆகும். நம்ம கை காசு போட்டு கொடுக்கணும். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடமோ அதிகாரிகளிடமோ புகார் அளித்தால் அவர்களது தோட்டத்தில் இருந்து கூட்டுறவுத்துறை சார் பதிவாளர் எழில் கரும்பை கொள்முதல் செய்ய மாட்டார் என விவசாயிகள் வேதனையடைந்தனர். யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்ததில் யாருமே கேட்க மாட்டாங்க. எலிசாரை போய் பார்த்துக்கினே தான் சொல்லுவாங்க எல்லாமே. இவர் தான் வந்து ரேஷன் கடைக்கு எல்லா கடைக்கும் ஆள் அனுப்புறது. பேர் என்னன்னா? எழில். கேள்வி கேட்டால் கரும்பு எடுக்க மாட்டார். நம்மளை ஒதுக்கிட்டு கஷ்டமா இருக்கும். அதுக்கு தாங்க நாங்கள் எதுக்குமே போய் சொல்ல முடியதில்லை. இப்போ கரெக்டாக மட்டும் நம்ம ஏதாவது சொல்லிவிட்டோம்னு நம்மளை அவ்வளோதான் போட்டு தள்ளிட்டு போயிடுவார். அதனால விவசாயம் யாருமே அந்த ஆளுக்கு மட்டும் போக மாட்டாங்க. இந்த வருஷத்துக்கு மாற்றிட்டானாங்க. வந்து இறங்கணுமே பார்த்தானுமே எங்களுக்கு கஷ்டம். இது ஒரு புறம் இருக்க, லஞ்சம் கொடுத்து அறுவடை செய்யும் கரும்புகளுக்கு அரசு நிர்ணயிக்கும் முழு தொகையும் அப்படியே கிடைக்கின்றதா என்றால் இல்லை என்ற பதிலே அனைத்து விவசாயிகளிடமும் இருந்து வருகின்றது. கடந்த ஆண்டு ஒரு கரும்புக்கு 19 ரூபாய் முதல் 21 ரூபாய் வரை வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ஒரு கரும்புக்கு அரசு நிர்ணயித்த 35 ரூபாயில் 25 ரூபாய் கொடுத்தால் கூட போதும், கரும்புகளை தாங்களே அறுவடை செய்து லாரியில் ஏற்றிவிடுவோம் என கூறுகின்றனர் விவசாயிகள். 30 கிலோ அப்படியே வந்துருமா? அப்படியெல்லாம் வரவே வராது. எங்களுக்கு 25 ரூபா வந்துட்டா போதுங்க. 10 ரூபா ஏற்றிட்டுங்க. இப்போ 35 ரூபா சொல்லியிருக்காங்க. 30 ரூபா வருமானு கேட்டதுக்கு அவர் இல்லை கேட்டு தான் சொல்லுவாங்க. சரி, ஏதாவது இந்த வருஷம் ஃப்ரீயா கரும்பு கேட்பாங்கறீங்களா? எல்லாமே கேட்பாரு. இதனிடையே கரும்பு தோட்டத்தில் ஆய்வு செய்ய வந்த கூட்டுறவுத்துறை சார் பதிவாளர் எழிலிடம் இந்த ஆண்டு ஒரு கரும்புக்கு 30 ரூபாயாவது வருமா என்று விவசாயிகள் கேட்டதற்கு உயரதிகாரிகளிடம் கேட்டு சொல்வதாக அவர் தெரிவித்தார். 35 ரூபா சொன்னாங்க. நீங்கள் கொடுத்த ரேட் எவ்வளோ? அரசாங்கம் கொடுக்குற ரேட்டை சொல்லி 35 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எல்லா பொருளும் சேர்த்து சொல்லியிருக்கேன். சரி, அடியாட்டு கேட்டு உங்களுக்கு தெரியுமில்ல? இல்லை எங்களுக்கு தெரியும். 35 ரூபாய்னா 35 ரூபா இந்த ரேட் வரதில்ல. ஒரு 30 ரூபாயாவது கொடுப்பீங்களா? இல்லை அதை விட கம்மியாக கொடுங்க. இங்கே உயர் அதிகாரிகள் எனக்கு மேலே இருக்காங்க சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டு. இந்நிலையில் கரும்புகளை லஞ்சமாக கேட்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் உமாவிடம் கேட்டபோது இதுவரை அப்படி எந்த புகாரும் நேரடியாக வரவில்லை என்றும்
புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதுவரைக்கும் அப்படி எந்த குற்றச்சாட்டும் எங்களுக்கு நேரடியா வரல. இந்த வருஷமும் நம்மளுடைய தொலைத்தொடர்பு எண்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க உடனடியா எங்க கவனத்துக்கு வாங்க. அப்படி எதுவுமே நமக்கு இதுவரைக்கும் யாரும் நம்ம கிட்ட அப்படி சொல்லல. இருந்தாலும் நம்ம கோஆபரேட்டிவ் துறை இருக்காங்க, நம்மளுடைய வேளாண்மை அலுவலர்கள் எல்லாரும் இருக்காங்க. கட்டாயமா அப்படி ஏதாவது புகார் வந்தா உடனடியா அதை விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுப்போம். நியூஸ் தமிழில் இதுகுறித்து செய்தி வெளியானதும் நிகழ்விடத்திற்கு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் விரைந்தனர். லஞ்சம் கேட்டவர்கள் மீது நடவடிக்கைதான் எடுக்கப் போகிறார்களோ என மக்கள் மகிழ்ச்சி கொண்ட நிலையில் மாறாக விவசாயிகளை மிரட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாங்கள் கரும்புக்கு லஞ்சம் கேட்பதாக புகார் கூறவில்லை, அதுபோன்று பொய்யாகவே செய்தி வெளியிடப்பட்டது என கூறுமாறும் வெற்று பேப்பரில் கையெழுத்தை போடுமாறும் திருச்செங்கோடு கூட்டுறவுத்துறை சார்பதிவாளர் எழில் தலைமையிலான அதிகாரிகள் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் தாங்கள் கேட்டவாறு கையெழுத்திடாவிட்டால் கரும்பை கொள்முதல் செய்ய விடமாட்டோம் என மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டு என்ன கையில் தோங்கினாங்க? நாங்கள் இந்த மாதிரி எதுவும் சொல்லலை, அந்த 4000 கரும்புக்கு 400 கரும்பு ஃப்ரீயாக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னது இல்லை. என்னென்ன கையில் தோங்கினாங்க? அதனால தான் மூஞ்சி மாதிரி எதுவும் நாங்கள் சொல்லலை. போன வருஷம் கரும்பு 10 வண்டி பிடுங்கிட்டு போட்டு மறுபடியும் நாங்கள் கட்சிக்காரனை பார்த்துக்கிறேன்னு சொல்லங்காட்டி அது போட்டு போய் 3 நாள் கழிச்சு தான் எடுத்தாங்க. அதனால தான் நாங்கள் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கையில் தங்கிட்டாங்க. வெள்ளை பேப்பர்லையா இல்லை? வெள்ளை பேப்பர். வயிற்று பிழைப்புக்கு வேறு வழியில்லாமல் விவசாயிகளும் வெற்றுத்தாளில் கையெழுத்து போட்டுவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். லஞ்சம் கேட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் கூறிய விவசாயிகளையே மிரட்டிய சம்பவம் அதிகாரிகளே ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் துணை போவதையே பட்டவர்த்தனப்படுத்துவதாக விவசாயிகள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் தங்கமணி. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.